Hi students, welcome to AIS Academy. Select வீடியோக்குள்ள நடக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So TNESRB students ஒரு TNESRB ஆஸ்பிரண்டா நீங்க இருந்தீங்கன்னா காக்கி ட்ரெஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா SI PC ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் 2024 அப்படியே கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏன்னா SI ஆகட்டும் PC ஆகட்டும் வருஷம் எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே கூட அடுத்த நாளே நமக்கு அடுத்த செகண்டே என்ன நடக்கும் தெரியாது. அதான் லைஃப். புரியுதா? லைஃபே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். 2025ல என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதா? அதாவது என்ன நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு கோவிடோ ஏதோ ஒன்று நடந்து அப்படியே ஏதாவது ஆகலாம். சேம் டைம் 2024ல 2 years ஏஜ் ரிலாக்சேஷன் கன்ஃபார்மா இருக்கு. அதனால இந்த 2024 தான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. PCSI படிச்சிருக்க சொல்றேன். ஏன்னா SIயும் இருக்கு, PC இருக்கு, இந்த வருஷம் கன்ஃபார்ம் இருக்கு. அடுத்த வருஷம் வரும் தான். ஆனா இந்த வருஷத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. டைம் நமக்கு எப்பவுமே கடவுளோ தற்செயலோ கிடைச்சிக்கிட்டே இருக்காது. கிடைச்சிருக்க டைமை கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருங்க. ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, புதுசா படிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, 2024ல தட்டி தூக்கணும் ஜாப. 200 வேகன்சியோ 300 வேகன்சியோ அடிக்கணும். அதுல மைண்ட் செட் கரெக்டா இருங்க. புரியுதா? நம்ம அகாடமிலுமே கூட SIPCக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. புரியுதா? ஆல்ரெடி SIக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் ஆகும், ஆன்லைன் கோர்ஸ் ஆகும் ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஃபீஸ் 999 டெஸ்ட் மட்டும் வந்தா 70 டெஸ்ட் பிடிப்ப கொடுத்துருவோம். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இந்த 70 டெஸ்ட் இல்லாம 200 பேப்பர் ரெக்கார்ட் வீடியோஸ். பட் என்னன்னா இந்த 2499 பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம். நார்மல் ஃபீஸ் 2999 வரும். பொங்கலுக்காக போட்டிருக்கோம். இது நார்மல் 999 தான். ஜனவரி 16ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் தான். இந்த வீடியோ நீங்க எப்ப பாப்பீங்கன்னு தெரியல. ஜனவரி 16 நைட்டு 12 மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். புரியுதா? அப்புறமேட்டுக்கு 17 ஆயிடுச்சுன்னா இந்த ஃபீஸ் வந்துடும். ஆனா ஜாயின் பண்றவங்க இந்த 2 நம்பர் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிச்சில இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. சேம் டைம் PCக்கு மேக்ஸிமம் இந்த மாசம் இறுதிக்குள்ள, ஜனவரி மாசம் இறுதிக்குள்ள ஆரம்பிச்சிருவோம். ஃபீஸ் இந்த லெவல்ல தான் இருக்கும் அதுக்கும். புரியுதா? சோ அதுக்கும் முன்கூட்டியே அட்மிஷன் போடுறவங்க பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னா அதான் நான் சொல்றேன், SIPC 2024 கெட்டியா பிடிச்சுக்கோங்க. SIக்கு பொறுத்த வரைக்கும் 140 கேள்வி. ஹிஸ்டரி 10, ஜியாகிரபி 10, பாலிட்டி 10, எக்கனாமிக்ஸ் 5 கேட்பாங்க. பயாலஜி 15, பிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 5 கேட்பாங்க. புரியுதா? இது GS. கரண்ட் அஃபேர்ஸ் 15 வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் GKவும் சேர்த்து. சைக்காலஜி பக்கம் போனீங்கன்னா தமிழ் 10, இங்கிலீஷ் 10, ஆப்ட் ரீசனிங் 40 வரும். இப்ப என்ன நடந்தாலும் 140க்கு 130 மேல தட்டி தூக்கணும். புரியுதா? தமிழ் எலிஜிபிள் 100 கேள்வி இருக்கு, அதை பாத்துக்கலாம். 140 எடுக்கணும். இதுதான் SI. PC அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிஸ்டரி 9, ஜியாகிரபி 9, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்த்து 9 கேள்வி கேட்பாங்க. சயின்ஸ் குள்ள போனீங்கன்னா பயாலஜி 4, பிசிக்ஸ் 3, கெமிஸ்ட்ரி 3 கேட்பாங்க. புரியுதா? கனடா GK சேர்த்து ஒரு 7 கேள்வி 8 கேள்வி வரும். சாரி 8 கேள்வி வரும். இது GS பொறுத்த வரைக்கும். சைக்காலஜிக்குள்ள போனா 25 கேள்வி, அதுல ஆப்ட் ரீசனிங் 20, தமிழ்ல 5 கேள்வி வரும். புரியுதா? 70 கேள்வி. 70க்கு 65 கேள்வி குறையாம அடிக்கணும். சோ இதுதான் நம்மளோட 2 டார்கெட். PCலயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி 80 கேள்வி இருக்கு, 32 எடுக்கணும். ரைட்டா? இதுதான் ஃபுல் பேட்டர்ன். புக்கை எடுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. சரிதா? நம்ம அக்கௌண்ட்ல சேர்ந்து படிச்சாலும் சரி, வீட்டுல இருந்து படிச்சாலும் சரி, 2024 திரும்ப நான் சொல்றேன், கெட்டியா பிடிச்சுக்கோங்க. திரும்ப டைம் கிடைக்காது. புரியுதா? சோ இதுக்கு நம்ம உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.